ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம பார்த்துட்ருக்கிறது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஷனில் வேரியஸ் டைமென்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ லைக் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன, எமோஷனல் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ அதே எல்லாமே தான் எப்படி ஒரு சைல்ட்ஹுட்க்கோ ப்ரீ அடல்சன்ட்க்கோ இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ டிஸ்கஸ் தி ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் ப்ரீ அடல்சன்ட். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன், dimension of development in childhood and pre-adolescent and then conclusion. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து பர்டிகுலராக எமோஷனல் இல்லை ஃபிசிக்கல் இல்லை காக்னேட்டிவ் அண்ட் சோஷியல் அது மாதிரி கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது, இல்லை ஃபுல்லாக கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி கேட்டாலுமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சைல்ட்ஹுட் இல்லையா. ஸோ சைல்ட்ஹுட்னும் போது எந்த ஏஜ்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் 3லேருந்து ஏஜ் 10 வரைக்கும் வர எல்லா பசங்களும் வந்து சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஏர்லி சைல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. ப்ரீ அடல்சன்ட் அப்படின்னா 11 to 13 இயர்ஸ் இருக்க பசங்க எல்லாருமே வந்து ப்ரீ அடல்சன்ட் சொல்லுவாங்க. ஸோ 13 டீனேஜ் தாண்டும் போது எல்லாமே அடல்சன்ட்டாக வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது மிடில் சைல்டு லைக் 18 இயர்ஸ் அபோவில் வந்து அடல்சன்ட்டாக வருவாங்க இல்லையா. ஸோ ப்ரீ அடல்சன்ட்னும் போது அது வந்து மிடில் சைல்ட்ஹுட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த topic we are going to discuss how the dimension of development or occurred in childhood and pre-adolescent. So first வந்து dimension of development in childhood and pre-adolescentல என்னென்ன டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது விச் மீன்ஸ் ஜென்ரல் க்ரோத் இன் பாடி. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் போது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்ம எப்படி வளர்கிறோம், நம்ம எப்படி ஹைட் ஆகிறோம், நம்மளுடைய சைஸ் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாமே டிபெண்ட் பண்ணுறது என்னதுன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் செக்யூர் டியூரிங் தி first 3 years is strengthened and made more stable during early childhood. During later childhood, body development appears to slow down a bit. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் டெவலப்மெண்ட்றது ஒரு ஸ்பைரல் பார்த்தோம். ஸோ அது வந்து இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் வந்து நல்லாவே ஸ்வீட் ஆகும். எதனால் அப்படின்னா, இன்ஃபான்சி பீரியடில் வந்து பசங்க வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேப்பிடாக க்ரோத் ஆவாங்க. அண்ட் தென் கொஞ்ச நாள் கழிச்சிங்க பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவாங்க. ஸோ லேட்டர் சைல்ட்ஹுட்டில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுவாங்க. அகெயின் கொஞ்சம் ஸ்டேபிளாக அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த அடல்சன்ட் பீரியட்க்கு அப்புறம் ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அடல்சன்ட் பீரியடில் ஸோ ரேப்பிட் க்ரோத் இன் அடல்சன்ட். ஸோ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டில் வந்து பசங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து அந்த டீத் வந்து வர ஆரம்பிக்கும், வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து லைக் பெர்மனன்ட் டீத் வந்து அது கண்டினியூ ஆகும். லைக் ஏர்லி சைல்ட்ஹுட்க்கு வந்து டீத் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் தென் அகெயின் லைக் லேட்டர் சைல்ட்ஹுட்டில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய டீத் வந்து பெர்மனண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த பல்லெல்லாம் உடஞ்சி வந்து அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இந்த ஏஜில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ ரீச்சஸ் மெச்சூரிட்டி இன் பாடி சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டென் டு பி ஈவன் இன் சைஸ். ஸோ இந்த டைப்பில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஈவனாக தான் இருப்பாங்க. அவங்களே சைஸும் சரி, செக்ஷுவல் மெச்சூரிட்டியும் சரி ஈவனாக தான் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் அடல்சன்ட் அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த க்ரோத், பாய்ஸ்னால் அந்த மாதிரியான க்ரோத் வளரும், அவங்களுக்கான க்ரோத் வரும், கேர்ள்ஸ்னால் அவங்களுக்கான க்ரோத் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகிடுவாங்க. ஆஃப்டர் தட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் இன் தி ரிசெப்டிவ் பவர் விச் மீன்ஸ் ரிசீவிங் சென்சஸ். ஓகே, ஸோ காக்னேட்டிவ் டெவலப் பண்ணும்போது இந்த ஏஜில் இருக்க பசங்களுக்கு வந்து அவங்க ரிசீவிங் சென்சஸ் வந்து டெவலப் ஆகும். அண்ட் தென் கான்செப்ஷனல் விச் மீன்ஸ் கான்செப்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஸோ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஆஃப்டர் தட் லாங்குவேஜ் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் டெவலப்மெண்ட் இன் தி நாலேஜ் எபிலிட்டி டு திங்க் அண்ட் இமேஜினேஷன். ஸோ அவங்களுக்குள்ள அந்த நாலேஜ் அண்ட் தென் திங்க் பண்ணுற எபிலிட்டி அண்ட் தென் இமேஜினேஷன் பண்ணுற எபிலிட்டி எல்லாமே வந்து டெவலப் ஆகிருக்கும். அண்ட் தென் இதில் வந்து மதர் டங்கில் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து அந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில் இருக்க பசங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து வேறு லாங்குவேஜ் எடுத்து சொல்லிக் கொடுக்கறது தவிர நம்ம ஒரு ஸ்டோரியோ சரி எதுவும் சரி நம்மளுடைய மதர் டங்கில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இன்னும் ஈஸியாகவே கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சில்ட்ரன் டெவலப் தி எபிலிட்டி டு ஜட்ஜ், டு ரீசன் அண்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எதுக்காக இது நடக்குது அப்படின்றத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும். க்ரியேட்டிவிட்டி ஹெல்ப்ஸ் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் திங்கிங். ஸோ ரைட் சம் லெட்டர்ஸ். இந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் லைக் பாடி பார்ட்ஸ் இல்லை சிம்பிள்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி, நம்பர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி அது மாதிரி வந்து பண்ணுவாங்க. இல்லை கீப் ஆன் கொஷின்ஸ் கேட்டே இருப்பாங்க. எதுக்காக இப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்துச்சு, அது மாதிரியான கொஷின்ஸ் வந்து கீப் ஆன் கேட்டே இருப்பாங்க.
அண்ட் தென் அவங்க வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் யூஸ் சிம்பிள் மெஷர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். ஸோ இது நடந்தால் அதுக்கான எஃபெக்ட் எப்படி நடக்கும், இந்த பிரச்சனை வந்து அதுக்கான எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த ஏஜ் இருக்க பசங்க. ஸோ லேர்ன் டு சால்வ் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் காம்பினேஷனில் வர சம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும். ஆஃப்டர் தட் பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குதோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஆஃப்டர் தட் எமோஷனல் டெவலப்மெண்ட். எமோஷனல் டெவலப்மெண்ட்டும் போது காமன் எமோஷன்ஸ் லைக் அஃபெக்ஷன், ஜாய், ஆங்கர், டிஸ்கஸ்ட் அண்ட் தென் ஜெல்லஸ், ஃபியர், சிம்பத்தி, அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க காமன் எமோஷன்ஸ் இல்லையா. ஸோ இந்த பசங்களுக்கு எப்படிலாம் எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீ ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் their எமோஷன்ஸ் ஃப்ரீலி அண்ட் ஓப்பன்லி பிகாஸ் ஆஃப் தி இம்மெச்சூரிட்டி அண்ட் லேக் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இப்போ ஒரு குழந்தை 2-3 வயசு இருக்க குழந்தை வந்து ஏதாச்சும் வேணும்னா அவங்க வந்து ஓப்பனாக பர்ஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி ஆகிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இம்மெச்சூர்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஓப்பனாக அவங்க வந்து எல்லாத்தையும் ஷோ பண்ணுவாங்க. அவங்க எமோஷன்ஸை வந்து ஃப்ரீயாக காமிச்சிருவாங்க. அண்ட் தென் ஆங்க்ரி அவுட் பர்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி காஸ்ட் பை ஹங்க்ரி ஆர் நீட்னஸ். ஏதாவது வேணும் இல்லை பசிக்குது அப்படின்னா அதாவது அவங்க சொல்ல முடியாமல் லைக் அவங்க வந்து ஆங்கிரியில் தான் வந்து லைக் ஏதாச்சும் அடிக்கிறது அது மாதிரி வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 6 to 9 years ஆர் அஃபர்ன் அலர்ட் டு தி ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். ஸோ இந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து மற்றவங்கள போய் லைக் அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு வம்புக்கு இழுக்கிறது அது மாதிரியான வேலைகளில் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆகுவாங்க. ஸோ சேஞ்சஸ் அக்கர் இன் தி மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவங்களோட எமோஷன் வந்து டிஃபர் ஆகும். இஃப் சப்போஸ் வந்து குழந்தை ஒரு 6 மாதம் ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஆங்க்ரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து லைக் அழுதே அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 3 வயசு இருக்க பசங்களுடைய கோவத்தை காமிக்கணும் அப்படின்னா அந்த ஏஜில் இருக்க பசங்க எப்படி கோவம் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைக் மற்றவங்கள அடிப்பாங்க இல்லை கடிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயத்தில் இன்வால்வ் ஆகுவாங்க. அண்ட் தென் ஏஜ் 4 4 வயசில் இருக்க குழந்தைங்க எப்படி அவங்களுடைய கோவத்தை காட்டுவாங்க அப்படின்னா இன் சப்பார்டினேட். ஆஃப்டர் தட் 6 ஏஜில் இருக்க பசங்க வந்து அவங்களுடைய ஆங்கர் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா வேர்பல் அப்யூஸஸ், ஸோ வாக்குவாதம் மாதிரி வந்து வைப்பாங்க. அண்ட் தென் ஏஜ் 9 பார்க்கும்போது கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் குரூப் ஆஃப் பியர்ஸ். ஸோ எமோஷனல் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது சோஷியல் பிஹேவியர் தட் ஆர் டெவலப்டு டியூரிங் childhood, rivalry, which means fight, aggression, cooperation, sympathy, social approval. Later childhood is marked by maximum level of pseudo maturity, false maturity அவங்களுக்குள்ள நிறைய வந்து டெவலப் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு எரிக்சன் தியரி த ப்ரீ ஸ்கூலர் இஸ் இன் தி ஸ்டேஜ் where he or she develop a sense of initiative. ஸோ அவங்க வந்து இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சென்சஸ் வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆகும். he or she wants to learn வாட் டு டூ ஃபார் தெம்செல்ஸ். அவங்களுக்குள்ளே என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த சொசைட்டியில் அப்படின்றத வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் லேர்ன் அபவுட் தி வேர்ல்டை பற்றி வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பீப்புள் எப்படிலாம் இருப்பாங்க அதை பற்றி வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் டு ப்ளீஸ் அதர்ஸ், என்ஜாயிங் ஷேரிங் சீக்ரெட். ஸோ சீக்ரெட் ஷேர் பண்ணுறது, அண்ட் தென் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நல்ல ஒரு ஸ்டோரிஸ் அது மாதிரி வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுறது, அது மாதிரி வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் பிலீவிங் ஃப்ரெண்ட்ஸ் தென் பேரண்ட்ஸோட அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. லைக் அந்த 10 வயசில் இருக்க பசங்க எல்லாருமே. அண்ட் தென் ஏர்லி சைல்டுஹுட்டில் மோர் செலக்டிவ் இன் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர்லி சைல்டுஹுட்டில் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப செலக்டிவாக தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் லேட்டர் சைல்டுஹுட் அண்ட் ப்ரீ அடல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது லைக் கேங்காக வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் மாரல் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது மாரல், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து லைக் மாரல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ இந்த மாரல் டெவலப்மெண்ட்டில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன் இஸ் prudential stage, and then authoritarian stage, social stage, and then personal stage. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ருடென்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்லி சைல்டுஹுட்க்கு. சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் இஸ் ரெகுலேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் ப்ளஷர் அண்ட் பெயின். they learn those behavior that are avoided. ஸோ அவங்கள வந்து எப்படி இவங்க இந்த பசங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க அந்த பசங்க, இந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க. ஏன்னா இப்போ வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகலன்னா மிஸ் திட்டுவாங்க, அதை வந்து வச்சுட்டு அவங்க வந்து கடகடன் வந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. ஸோ இல்லை மம்மி ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க வந்து அவங்களுடைய மதர் வந்து திட்டுவாங்கன்றது தெரிஞ்சு அவங்க அந்த திங்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பயந்து பண்ணுவாங்க. they avoid those behavior that are punish. ஸோ அவங்க வந்து என்னென்ன விஷயம் பண்ணால் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு
அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் தட் children follow the direction of his early parents, elder parents and teachers who have dominating influence or over them. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க வந்து லேட்டர் சைல்டுஹுட்க்கு வந்து செட் ஆகும், இந்த அத்தாரிட்டியன் ஸ்டேஜ். ஸோ இந்த பசங்க வந்து லைக் பெரியவங்களை மதிக்கணும், டீச்சர்ஸை வந்து அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஏன்னா அது பண்ணலைன்னா அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க டைரக்ஷன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆஃப்டர் தட் சோஷியல் ஸ்டேஜ்னும் போது adolescent or adolescent வந்து செட் ஆகும். ஸோ children behavior is governed by the social acceptance or rejection. And then personal stage போது adultக்கு செட் ஆகும். Individual behavior was influenced by his conviction of high morals and ethics even of the whole society opposing. He will be steadily fast in his action. ஸோ எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணால் கூட நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு, ஒரு குழந்தை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து அவங்கள எல்லாரையும் அப்போஸ் பண்ணி அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த அடல்ட் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து பர்சனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மோரல் டெவலப்மெண்ட், அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அந்த ஸ்டேஜை தெரியாது. ஸோ அவங்க ஒரு ஃபாஸ்ட்டில் அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இன் திஸ் டாபிக் வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் சைல்ட்ஹுட் அண்ட் ப்ரீ அடல்சன்ட் வேர் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரெட் அண்ட் க்ரீன் பெயின் தவிர மற்ற பென் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.